அந்த பணத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, கலெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சுருக்கமாக பாமரத்தனமாக சொல்கிறேன்னா, பிரித்து உன் தலையிலையும் என் தலையிலையும் போட போகிறாங்க. அதுதான் அவ்வளோதான். நீ நானும் தாண்டா பாதிக்க போகிறோம். இந்த 5000 ரூபாய் வாங்குற குடும்பமும் பாதிக்க போகுது. நீ 1000 ரூபான்னு பேசுறியா? இந்த 4.25 வருஷத்தில் உயர்ந்த வீட்டு வரி எவ்வளவு, சொத்து வரி, இது வாட்டர் டேக்ஸ், இபி ரெஜிஸ்ட்ரேஷன், ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்ட்ரேஷனு, குறைஞ்ச வேலை வாய்ப்புகள் எவ்வளவு? என்டையர் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஹஸ் பிகம் கான்ட்ராக்சுவல் இன் நேச்சர். படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலை கான்ட்ராக்சுவல் இன் நேச்சருங்க. இதை ஒருத்தரும் பேச மாட்டாங்க. இப்போ சீமானும் அன்புமணியும் தான் பேசுகிறாங்க. 2 பேர் நீங்கள் சொன்ன மாதிரி அற்புதமான ஸ்டேட்மெண்ட்டு. பட் என்ன அதிக மக்கள்கிட்ட போக முடியலையே. இப்போ விஜய் மாதிரி ஒரு புது பிளேயர் அதை பேசியிருந்தா ஓகே. அவர் கோணம் என்ன, எனக்கு பயந்து கொடுத்தா இலவசத்தை வாங்கின்னு விசில் ஊதுன்றாரு, கொச்சையாக பேசுகிறாரு. இது கொச்சையாக பேசுகிற வேண்டிய விஷயமா? இதை பேசியிருந்தானா தட் மேக்ஸ் சோ மச். அதே ஓட்டு வருமானு தெரியும், அவர் பயப்படுவார். இதெல்லாம் பேசினா ஓட்டு வராது, யோசின்றேன். 6800 கோடி பொங்கலுக்கு மக்களுக்கு இனாம் கொடுக்குது, இலவசம் கொடுக்குது. 1000 குடும்ப தலைவிகள் வந்து கேட்கல, எங்கள் அம்மாவோ எங்கள் அக்காவோ கேட்கல. ஆனால் நீங்கள் கொடுக்குறீங்க. அது வாக்குக்கு கொடுக்குற காசு தான். எப்படி பணம் இருக்கும்? எப்படி பணம் இருக்கும்? என்ன மாதிரியான ஆட்சி? ஒரு பேருந்தில் பெண்களுக்கு இலவசம், இந்த கட்சி வந்தால் நாங்கள் வந்தால் ஆண்களுக்கு இலவசம். அப்போ என்ன, ஆண் பெண் இருவருக்கும் இலவசம்னா பேருந்து இலவசமாக ஓடுது. 1,00,000 கோடி கடன் இருக்கு. போக்குவரத்து துறைக்கு 1,00,000 கோடிக்கு மேலே கடன் இருக்கு. இதில் அரசு நான் இலவசமாக பேருந்தை ஓட்டு வேங்குது. அப்போ ஓட்டுநருக்கு காசு யார் கொடுக்கறது? நடத்துனருக்கு காசு யார் கொடுக்கறது? எரிபொருள் செலவு யார்? எரிபொருள் எந்த காசில் நிரப்புறது? புதிய பேருந்தை எப்படி வாங்குறது? இந்த பேருந்தை எப்படி பராமரிக்கிறது? யார் காசு? இந்த நாடுகள் கட்டமைக்கிற இந்த மாநில ஒன்றிய அரசுகள், இந்திய அரசு இதெல்லாம் கட்டமைக்கிறது எது? கடன் வளர்ச்சியை நாட்டின் வளர்ச்சியாக கட்டமைக்குது. 10 லட்சம் கோடியை தமிழ்நாடு தொடுது, 196 லட்சம் கோடியை இந்தியா தொடுது கடன். இப்படி யோசிங்கள, கணக்கில்லாத வரி இருக்குது இங்கே. சொத்து வரி, மின்சார வரி, அப்புறம் வருமான வரி, அப்புறம் சாலை வரி, அப்புறம் ரோடு டேக்ஸ். ஒரு கார் வாங்க, மோட்டர் பைக்கு, எதுக்கான வரி. அதுபோக சரக்கு மற்றும் சேவை வரி, எல்லாத்துக்கும் வரி. இட்லிக்கு வரி, உப்புக்கு வரி, ஊறுகாய்க்கு வரி, பாலுக்கு வரி, தயிருக்கு வரி, வெண்ணெய்க்கு வரி, எண்ணெய்க்கு வரி, எல்லாருக்கும் வரி. இத்தனை வரி. அதுபோக இதுக்கு 196 லட்சம் கோடி கடன் எப்படி வந்துச்சு? என்ன நிர்வாகம் செஞ்ச? கல்வியை தரப்படுத்திட்டியா? மருத்துவத்தை தரப்படுத்திட்டியா? போக்குவரத்து, சாலை, இல்லை மின் உற்பத்தி பகிர்வு, என்ன இருக்கு? இவ்வளவு கடனை வச்சுக்கிட்டு படிப்பிக்கிற ஆசிரியன் பாதையில் நின்று போராடி இருக்கானே. இது ஒரு ஆட்சி? இதுக்கு மறுபடியும் ஒரு தேர்தல், அதில் நாங்கள் தான் வெல்லுவோம்னு ஒரு பெருமை. இது வேற, இது கொடுமை. இது 6800 கோடி ஒரு பொங்கல் செலவு செய்து 58 கோடி தான் அவனுக்கு செலவு. வெறும் 58 கோடி. 12,000 கோடி இந்த புதுமை பெண், இந்த தமிழ் மகன், இந்த குடும்ப தலைவி. இந்த இது ஒரு குடும்ப தலைவியை, ஒரு தாயை, ஒரு தங்கையை, என் அக்காவை மாதம் ஒரு நாளைக்கு 30 ரூபா கூட சம்பாதித்து கொள்ள முடியாத நிலைமையில நீ நிறுத்தி வச்சிருக்க. நீ கால கொடுமை. அது தம்பியோட தனிப்பட்ட விருப்பம். கொள்கை தலைவர்கள் 5 பேர் பின்னாடி வச்சிருக்காரு, அப்போ அவங்க யாரும் இல்லை. எனக்கு அதெல்லாம் இல்லை. எனக்கு நிறைய முன்மாதிரிகள் இருக்கிறாங்க. நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவன் எங்களுக்கு தெரியும். எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன். என் இனத்தின் எல்லாமுமாக என் தலைவன் இருந்தார். எங்களுக்கு வரலாறு, அறிவியல் எல்லாமே இருந்தாப்புல. எங்களுக்கு எல்லாமே அவர் ஒரு சரியான வழித்தடமாக எங்களுக்கு இருந்தார். எங்கள் முன்னவர்கள் நிறைய இருக்கிறாங்க. உண்மையும் நேர்மையுமான எளிய அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜர். தன்னலமற்ற ஒரு தொண்டு அப்படின்னா எங்கள் பாட்டனார் வஉசியை தாண்டி இங்கே ஒன்றும் இல்லை. எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர், கக்கன், இவங்களெல்லாம் தாண்டி இங்கே எங்களுக்கு ஒன்றும் இல்லை. வாழுகிற ஒரு மனித புனிதனாக எங்கள் அப்பா இன்றைக்கி நல்ல கண்ணு இருக்கார், அவரை தாண்டி இங்கே ஒன்றும் இல்லை. எங்களுக்கு இப்படி ஒருத்தர் 2 பேர் இல்லை, எங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் அது தம்பியுடைய விருப்பம். தம்பி அதை ஏற்றுக்கிறாரு. ஆனால் எந்த இடத்துல, இப்போ ஐயா எம்ஜிஆரை எதில் எடுத்துக்கிட்டேன், அம்மா ஜெயலலிதாவை எதில் எடுத்துக்கிட்டேன், இப்போ ஊழல் வழக்கில் குற்றஞ்சாட்டுப்பட்டு உள்ளே போனதை எடுத்துக்கிட்டேன், அப்படி இருக்குல்ல. ஐயா எம்ஜிஆர் வந்து முதலாக
எல்லாமே பயிற்று மொழி தமிழாக இருந்ததா பயிற்று மொழி ஆங்கிலமாக மாற்றினாரு. அதை நான் வரவேற்று எடுத்துக்கிட்டேன். புரியுதா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அப்படி முல்லை பெரியாற்று அணையை பாதுகாக்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு இருந்தது. அதை அவர் கேரளாவுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்தார். அது எனக்கு பிடிச்சிருந்தது, எடுத்துக்கிட்டேன். அப்படி இருக்கணும். இப்போ நாங்கள் இதையெல்லாம் எடுக்கலை. எதை எடுத்துக்கிட்டோம்? எங்களுக்கு தேச விடுதலைக்கு எங்கள் தலைவன் போராடும்போது தான் பெற்ற மகனைப் போல எங்கள் தலைவனை நேசித்து நின்று இருகரமும் கொடுத்த உதவி அந்த பேரன்புக்கும் அந்த பற்றுக்கும் நாங்கள் அவரை போற்றோம். இப்போ நான் ஒரு காரணம் சொல்கிறேன்ல, அப்படி சொல்லணும், ஏதாவது சொல்லணும். அம்மையார் ஜெயலலிதாட்ட இந்தந்த முடிவுகள் எனக்கு சரியாக இருந்தது, அதனால் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அது இல்லாமல் மொட்டையாக சொல்லக்கூடாதுல்ல. தமிழகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களும் செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாங்க, இன்க்ளூடிங் நீங்க எங்க போனாலுமே செய்தியாளர் சந்திக்கிறீங்க. இந்த சந்திப்பை விஜய் அவர்கள் மறுக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லாரும் அவரை தேடி தான் போய் பார்க்குற மாதிரி நிலைமை இருக்கிற மாதிரி அதை எப்படி நீங்க? அதெல்லாம் எனக்கு கருத்து இல்லை, அது அவரவர் விருப்பம். இது இப்போ உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா, நீங்கள் எல்லா நேரமும் நீங்கள் கேட்கும்போதெல்லாம் நாங்கள் சந்தித்து நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லா நேரமும் நீங்கள் விண்ணூர்தி நிலை ஏறும்போது ஒரு தடவை எடுக்கிறீங்க, அப்புறம் இறங்கும்போது எடுக்கிறீங்க, அப்புறம் அங்கே கூட்டம் நடக்கும்போது எடுக்கிறீங்க, நான் சந்திக்கிறேன். ஆனால் என்னை பற்றி நீங்கள் பேசுகிறதில்ல. எதையுமே என் தம்பி உங்களை சந்தித்து பேச மாட்டாவில், உங்களை சந்திக்க மாட்டாங்களா, நீங்கள் அவரை பற்றியே பேசிட்டு இருப்பீங்க. இது ஒரு கொடுமை தானே. நீங்கள் செய்கிறது மட்டும் பெரிய அறமாக சார்ந்த செய்யலாம். இன்றைக்கி இப்போ நேரம் உட்கார வச்சு என்னை கேள்வி கேட்டுருக்கிறீங்க. அன்னைக்கு மொழிப்போர் இருக்கு, நான் வணக்கம் செலுத்த போகிறேன்னு, அதை விட உங்களுக்கு வேறு ஏதோ முக்கியம், என் தம்பி உதயநிதி பிறந்த நாளை கொண்டாடுறாங்கன்னு எல்லாரும் அங்கே போயிட்டீங்க. அப்போ நான் கூட நினச்சேன், இனிமேல் இவங்களை சந்திக்கவே கூடாதுடான்ட்டு. சரி, இந்த வருங்க ரசிக்காவாங்க, அவன் தம்பியை நின்று சரி போ சந்திப்போம் அப்படின்னு, அந்த கோபம் அப்படியே குறைஞ்சிருது. அது என்ன பண்ணுது? இது ஒளி வாங்கி தான், இது துப்பாக்கி இல்லை. இதுக்கு பயந்துக்கிட்டு சந்திக்காமல் இருக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ பொலிட்டிக்கல் ட்ரெண்ட் தேர்தல் அரசியல், கொள்கை அரசியல், அந்த மாதிரி ரெண்டாக பிரிச்சிருக்காங்கல்ல, அதை எப்படி பார்க்குறாங்க? இல்லை, தேர்தல் அரசியல் கொள்கை அரசியல் அப்படி இல்லை. அப்படி எங்கள் கொள்கை அரசியல் எங்கள் யார்கிட்ட இருக்குது? தேர்தல் அரசியல் கட்சி அரசியல், மக்கள் அரசியல். இப்போ கட்சி அரசியல்னால் ஒரு கட்சி ஆட்சிக்கு வர்றது, ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வருது, 5 ஆண்டுக்கு ஒரு முறை. தேர்தலில் வென்று வந்த பிறகு தேர்தலை பற்றி கவலைப்படக்கூடாது, மக்களை பற்றி தான் கவலைப்படணும். ஆனால் இது வந்த பிறகு கட்சி தேர்தலையே கவலைப்படும். கட்சிக்கு நிதி புரட்டும், மாவட்ட செயலாளர் அமைச்சர்களை வச்சு பார்ட்டி ஃபண்டு கட்சி நிதின்னு ஒன்று வாங்குது பற்றியெல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த பார்ட்டி ஃபண்டு வசூலிக்கிறது கட்சி அரசியல். அப்புறம் தேர்தலை குறி வச்சா அடுத்த தேர்தல் என்ன பண்ணலாம்? மகளிருக்கு 1000 கொடுத்தா மகளிர் வாக்கை வாங்கிடலாம். கல்லூரிக்கு போகிற பெண்கள் வாக்கை வாங்கினோம்னா அதுக்கு புதுமை பெண் ஒரு 1000, இளைஞர்கள் வாக்கு. அப்போ கல்லூரிக்கு போகிற பெண்கள் அது. இப்போது இது தேர்தல் அரசியல். இப்போ மடிக்கணினி 11ஆப்பு 12ஆப்பு படிக்கிற பையங்களுக்கு கொடுக்காம கல்லூரியில் 2ஆம் ஆண்டு, மருத்துவக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கிறவங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? இந்த 11, 12க்கு வாக்குரிமை வரல, இவனுக்கு வாக்குரிமை இருக்குது. அப்போ அவன்கிட்ட கொடுத்தோம்னா தேர்தல் அரசியல். இங்கே பாருங்கள் தம்பி, போன ஆண்டு கொடுத்துருந்தா அந்த மடிக்கணினியை, அது மக்கள் அரசியல். அடுத்த மாதம் தேர்தல் வரும்போது இப்போ கொடுத்தா அது தேர்தல் அரசியல். இப்போ போன ஆண்டு பொங்கலுக்கு நீங்கள் வேட்டி சேலை அரிசி இந்த 3000 கொடுக்கல, இந்த 3000 கொடுக்கல, 1000 கூட கொடுக்கல. இந்த வாட்டி 3000 கொடுக்கறது காரணம், அடுத்த மாதம் பிப்ரவரி 20க்கு மேலே தேர்தல் அறிவிக்க போகிறான். அப்போ இப்போ கொடுத்தா அது ஞாபகத்தில் வாக்கா மாறும். இது தேர்தல் அரசியல். இந்த காசை போன ஆண்டு கொடுத்துருந்தா அது மக்கள் அரசியல். விளங்கிருச்சா? அதுதான்.